கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் இந்த வேத தியானம் பகுதியிலே நாம் மீண்டும் சந்திக்கிறதிலே சந்தோஷப்படுகிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் இந்த வேத தியான பகுதியிலே எதை குறித்து தியானிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தருகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்கிற பரிசுத்த தேவனே, உடைய பாதத்தில் மாத்திரம் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறத மாத்திரம் சொல்லித்தாங்க. கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இன்னும் வேத ஞானத்தினாலே நிரப்பி பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கி வழி நடத்துங்க. இந்த வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்திருங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எபிசோடில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா மோசேனுடைய அந்த நியாயப்பிரமாண பகுதிகளில் வரும்போது நம்ம அநேக பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய பார்த்துட்டோம். ஆனால் மிக முக்கியமானது என்னென்னா இந்த ஆசரிப்பு கூடாரம். தேவனே ஒரு மாதிரியை காண்பித்து ஒரு மாடல் வச்சுருக்காரு. இப்போ தான் மாடலில் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளாட்ஸ் கட்டணுன்னா அதுக்கு ஒரு மாடல் முதல்ல ஒரு ஏற்படுத்தி அப்புறமா அந்த ஃப்ளாட்ஸை பிளான் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஆனால் தேவன் எப்போ மாடல் வச்சுருக்காரு? எப்பயோ வச்சுட்டாரு. ஒரு மாடல் காண்கிறார். பரலோகத்தில் இருக்கிற அந்த மாதிரியின்படி, அந்த மாடல் படியே நீ என்ன பண்ண, ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிப்பாயாக என்று சொல்லி தேவன் மோசேக்கு கட்டளையிட்டார். அது பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஞாபகம் வச்சுருந்தா தெரில மோசே. நம்மளை மாதிரி ஆள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒரு தரத்துக்கு 2 தடவை 3 தடவை சொன்னால் கூட அந்த இத்தனை முழம் இருக்கணும், அத்தனை முழம் இருக்கணும், இத்தனை அடி இருக்கணும், நம்ம கண்டிப்பாக மறந்துடுவோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய காரியங்கள். ஆனால் தேவன் மோசேக்கு என்ன செய்தார்? தெள்ள தெளிவாய் வெளிப்படுத்தினார். அதை மோசேவும் தெள்ள தெளிவாய் பெற்றுக்கொண்டார், கிரகித்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே பார்க்கிறோம், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை எப்படியெல்லாம் கொண்டு வரணும்னா, முதலாவது ஆசரிப்பு கூடாரம் என்கிறது தேவனை ஆராதிக்கிறதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை நிறுவினார்கள். அந்த காரியத்தை என்ன செய்தார்கள்? ஒவ்வொன்றும் கையில் தூக்கிட்டு போகிறது. இவங்க பிரயாணம் பண்ணும்போது எல்லாத்தையும் மடக்கி கையில் எடுத்துகிட்டு போகணும். என்ன பண்ணோம்? அது எல்லாத்துக்கும் அதுக்கு எல்லா காரியங்களையும் தேவன் அழகாய் நேர்த்தியாய் சொல்லி கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரம் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. போகிற இடம்லாம் போய் எங்கே ஆவியானவர் அந்த மேகஸ்தம்பம் நிற்கிறதோ அந்த இடத்துல கூடாரத்தை ஸ்தாபிப்பார்கள். அவங்கவுங்க வீடுகளையும் சுற்றிலும் ஸ்தாபிப்பார்கள். பிற்பாடு என்ன செய்யப்படும்? ஒரு நாள் தேவன் ஆவியானவர் அந்த மேகம் மேலே எழும்பும்போது இவங்க என்ன செய்வாங்க? திரும்ப ஆசரிப்பு கூடாரத்தின் எல்லாவற்றையும் எடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? கொண்டு போவாங்க, பேக் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. திரும்ப இன்னொரு இடத்துக்கு போனோன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போய் தேவனை ஆராதிப்பாங்க. இது ஒரு மகிமையான ஒரு காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே பார்க்கிறோம், இந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிறதுல முதலாவது இருக்க வேண்டியது என்னன்னா வெளிப்பிரகாரம். இந்த வெளிப்பிரகாரத்தை தேவன் அழகாய் நேர்த்தியாய் செய்யும்படி சொல்லியிருந்தார். எல்லாம் ஸ்க்ரீன்ஸ் தான், எல்லாம் என்னது ஸ்க்ரீன்ஸு, தூண்களை வைத்து என்ன செய்தார்? அந்த வெளிப்பிரகாரத்தை ஸ்தாபிக்கும்படி சொன்னார். அதில் 150 முழம் நீளம் இருக்கணும், 75 முழம் அதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் தேவன் சொன்னார். அதை நீங்கள் யாத்திராகமத்தில் படிக்கும்போதே தெரிஞ்சிடும். நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. வெளிப்பிரகாரத்தை ஸ்தாபிக்க சொன்னார். திரும்ப வேணான்னா திரும்ப எல்லாத்தையும் மடக்கி எடுத்து அதை லேவியர்கள் சுமந்து கொண்டு வருவார்கள். அதே போலவே அந்த வெளிப்பிரகாரத்துக்கு அடுத்தது என்னன்னா, இந்த வெளிப்பிரகாரத்தில் முதல்ல போகும்போதே என்ன இருக்குன்னா, பலிபீடத்தை வைத்திருந்தார்கள். அடுத்தது வெண்கல கடல் தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த பலிபீடம், இந்த வெண்கல கடல் தொட்டி வெளிப்பிரகாரத்திலிருந்து உள்ளே போன உடனேயே இந்த காரியம் காணப்பட்டது. இதில் என்ன செய்வாங்க? ஆசாரியர்கள் அந்த கடல் தொட்டியிலே தங்களுடைய கைகளை முகங்களை கழுவி கொண்டு சுத்தம் பண்ணி கொண்டு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவாங்க.
இது 3 பிரிவாக இருந்தது. ஒன்று வெளிப்பிரகாரம், அடுத்தது உட்பிரகாரம், அதிலேயே 2 இருந்தது, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பிரிவே தேவன் கொடுத்திருந்தார். எல்லாவற்றையும் எப்படி செப்பரேட் பண்ணார்னா, பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், பஞ்சு நூல், இவைகளால் நெய்யப்பட்ட அழகான திரைகளை என்ன செய்தார்கள், என்ட்ரன்ஸில் போட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ட்ரன்ஸில் அவர்கள் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் இந்த இளநீல நூல், இரத்தாம்பர நூலால் நெய்யப்பட்ட திரைச்சீலை காணப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம்னாலும் திரைச்சீலை காணப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா, பலிபீடம் ஏன் வெளியே வைத்திருந்தார்கள்னா, பலிகளை கொண்டு வருவார்கள், அதை என்ன செய்யணும், க்ளீன் பண்ணி அதனுடைய எல்லா தேவையில்லாத பகுதியெல்லாம் எடுத்துட்டு அதை க்ளீனாக தேவனுக்கு முன்பாக அந்த பலிபீடத்தின் அக்கினியிலே சுட்டெரிக்க வேண்டும். அதனால் பலிபீடத்தை தேவன் வெண்கலத்தினால் செய்ய சொன்னார். அதை பொண்ணுனால் செய்ய சொல்ல, வெண்கல பலிபீடம் வெண்கலத்தினால் செய்ய சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த வெண்கல பலிபீடத்தில் 4 வளையங்கள், ஒவ்வொரு மூலையிலையும் 4 வளையங்கள், 4 கொம்புகள் இருக்குமா. இந்த வளையங்களும் கொம்புகளும் எதுக்குன்னா, அதுக்குள்ளே ஒரு வெண்கல ஒரு கம்பி போல பாய்ச்சி அதை தூக்கிட்டு போகிறது, அதை சுமந்து கொண்டு போவார்கள் 4 பேர். அப்படி தூக்கிட்டு போகிறதுக்காக அதில் அப்படி வைத்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது கடல் தொட்டி. கடல் தொட்டியும் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும். அதை தண்ணியில் தங்களை கழுவி கொண்டு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆசாரியர்கள் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். எல்லாரும் போக முடியாது. தேவாலயத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்பிரகாரத்துக்குள்ளே பெண்கள் போக முடியாது, வெளிப்பிரகாரத்துக்குள்ளேயும் பெண்கள் போக முடியாது. வெளியில் நின்று தான் பார்க்கணும். ஆண்கள் மட்டும்தான், அது ஒரு லேவியர்கள் தான் உள்ளே போகணும். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு வெறும் ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் தேவன் அனுமதி கொடுத்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு பிரதான ஆசாரியர்கள், இவர் தான் சீஃப் பிரீஸ்ட் என்று சொல்வார்கள், அவங்க தான் உள்ளே போகணும். மற்ற யாரும் உள்ளே போயிட முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ வெண்கல கடல் தொட்டியை தாண்டினோம்னா ஒரு திரைச்சீலை, இந்த இரத்தாம்பர இளநீல நூலால் நெய்யப்பட்ட திரைச்சீலை, அதை விளக்கிட்டு உள்ளே போகணும். அங்கே உள்ளே போனோன்னா அங்கே 3 காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு புறத்தில் குத்து விளக்கு, 7 அகல்களை கொண்ட குத்து விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு புறத்தில் சமூகத்தப்ப மேஜை வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இன்னொரு புறத்தில் தூபபீடம், பொன் தூபபீடம், பொன்னினால் செய்யப்பட்ட தூபபீடம் என்று சொல்லி பார்க்கிறோம். தூபபீடம் வைக்கப்பட்டிருந்தது. குத்து விளக்கு பசும் பொன்னினால் செய்யப்பட்டது. இந்த மேஜை, சமூகத்தப்ப மேஜை பசும் பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அதில் மேல் 2 என்ன செய்வாங்க, 6 அப்பங்களை 2 ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் அடுக்கி வைப்பார்கள். சமூகத்தப்ப மேஜையில் இந்த அப்பங்களை அடுக்கி வைப்பார்கள். இது அப்பங்கள் தேவனுக்காக செலுத்தப்படுகிற பலி. சமூகத்தப்பங்களை அடுக்கி வைப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த குத்து விளக்கிலும் என்ன செய்யணும், இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றி எந்நேரமும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வெளிச்சம் கிடையாது. வெளிப்பிரகாரத்துக்கு வெளிச்சம் இருக்குது, ஆனால் உள்பிரகாரத்தில் என்ன கிடையாது, உள்ள திரைச்சீலையால் மூடப்பட்டிருக்கிறதுனால வெளிச்சம் கிடையாது. அதனால் என்ன செய்யப்பட்டிருந்தது, குத்து விளக்கு தான் வெளிச்சம் கொடுக்குது. குத்து விளக்கு எப்பயும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது அவர்களுடைய வேலை. இந்த வேலையை தான் சாமுவேல் செய்தார். எப்பயும் என்ன செய்தார், அந்த குத்து விளக்கு அணைந்து போகாத அளவுக்கு அதை எரிய வச்சுக்கிட்டே இருந்தார், சின்ன வயதிலேயே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தூபபீடம். தூபபீடத்திலும் என்ன செய்வார்கள், சில தூப வர்க்கங்கள், சாம்பிராணி, வெள்ளைப்போளம், கரியப்போளம், லவங்கம், பட்டை, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் வைத்து அந்த சுகந்த வர்க்கத்தை தயார் செய்து என்ன செய்வார்கள், இதில் எடுத்து அக்கினியை போட்டு அதில் போடுவாங்க.
அந்த வாசனை என்ன செய்யும்? அந்த இடத்தை நிரப்பும். ஏன் இந்த வாசனைனா, வெளியில் பலி செலுத்துகிறாங்க. அந்த ஸ்மெல் என்னாகும்? கொஞ்ச நாள் ஆக ஆக ஸ்மெல் ஜாஸ்தியாகும். அது மாத்திரமல்ல, அதில் இன்ஃபெக்ஷன் கூட வரலாம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இது. இப்போ கூட நாம் என்ன பண்ணுறோம், வீட்டில் ஒரு மாதிரி மழை டைமில் ஒரு ஸ்மெல் வரும். உடனே என்ன பண்ணுவாங்க? சாம்பிராணி போடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ சாம்பிராணியா, அதெல்லாம் ஊதுபத்தியா, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நம்மளாம் வைக்கக்கூடாதுங்க, சாம்பிராணி வச்சா பாவம், அதெல்லாம் அவங்க செய்கிற வேலை, நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் உண்டு பண்ணினவர் கர்த்தர், தயார் செய்தவர் கர்த்தர், தயார் செய்ய சொன்னவர் கர்த்தர். அதை யூஸ் பண்ணுறதுனால எந்த பாவமும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தூபபீடத்தில் போடுகிற அந்த தூப வர்க்கத்துக்கு இணையான தூப வர்க்கத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? உண்டு பண்ணக்கூடாது. அது தேவனுக்கே செலுத்தப்படுகிற சுகந்த வாசனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனோம்னா அதில் என்ன இருக்குன்னா, உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியிலையும் 4 புறத்தில் 4 வளையங்கள் இருக்கும். அதுவும் தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக ஒரு பொன் தகட்டினால் மூடப்பட்ட கம்பிகள் இருக்கும். அதை வச்சு தான் அவங்க தூக்கிட்டு போவாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே கேருபீன்கள், 2 கேருபீன்கள் தன் செட்டைகளை வைத்து தங்கள் முகத்தை மறைத்து தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறது போல ஒரு என்ன செய்திருப்பார்கள். பொன்னினால் அதை செய்து, பசும்பொன்னினால் செய்து அந்த கேருபீன் என்ன செய்யும்? மேலே இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே வைக்கப்பட்டிருக்கும். உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும்னா 3 இருக்கும். ஒன்று என்னென்னா, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். சிறுவேல் ஜனங்கள் சாப்பிட்டாங்கல்ல அந்த மன்னா, அது ஒரு சாம்பிள் மன்னா எடுத்து உள்ளே வைக்க சொல்லிட்டுறாங்க. இது என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைங்க எழும்பி கேட்கும்போது, நான் இதில் தான் எங்களை போஷித்தார் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தை உள்ள வைக்கின்றார். அந்த பொற்பாத்திரத்தில் அந்த மன்னா வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை பற்றி தேவன் எழுதி கொடுத்தார்ல, அந்த 10 கட்டளைகள் எழுதி கொடுத்தார் மோசேக்கிட்ட. 2 கற்பலகைகள் அதில் என்ன செய்யப்பட்டது? உள்ளே வைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆரோனுடைய துளிர்த்த கோல் உள்ளே வைக்கப்பட்டது. 3 இருந்தது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் பைபிள் ஸ்டடிங்கிறதுனால நான் கொஞ்சம் இப்படியே அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிற்பாடு அது ஆவிக்குரிய தியானத்தில் நம்ம கொண்டு போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இத்தனையும் இருக்குது. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிச்சமே கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு இருக்குது, வெளிச்சம் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன கிடையாது? எந்த வெளிச்சமும் கிடையாது. ஆசாரியன் போகும்போது தன் கைகளிலே என்ன செய்யணுமா? தூபபீடத்தை ஏந்தி கொண்டு உள்ளே போகணும். அந்த வெளிச்சமே கிடையாது. ஆனால் அங்கே பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறபடி அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் வெளிப்படுவார். அவரோட மகிமை அந்த இடத்துல இறங்கும். தேவ மகிமை மேகங்களினால் நிரப்புகிற இடம் அந்த இடம். அந்த கிருபாசனம் அது சொல்லப்படுகிற கேருபீன் சேராபீன் உட்கார்ந்து இருக்கிற அந்த கேருபீன் சேருபீன் மத்தியிலிருந்து தான் தேவன் மோசையோடு கூட பேசினார். ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த கிருபாசனத்திலிருந்து தான் தேவன் பேசினார். அப்போ என்ன எடுத்தோம்? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டால் கர்த்தரே நித்திய வெளிச்சம். அங்கே எந்த வெளிச்சமும் வேணாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே பார்க்கிறோம், நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரம் இப்படி இருக்கே, இந்த மாடல் இப்படி இருக்கே, இதெல்லாம் நம்ம எப்படி இது பண்ணுறது? நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை எப்படி எடுத்துக்கிறது? நாமளும் அப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் தான் தேவனை ஆராதிக்கணுமா? நிறைய பேர் கொஸ்டின் வரும். சில ஊழியர்கள் இப்பயும் சொல்கிறாங்க, பில்டிங் கட்டி ஆராதிக்கக்கூடாது சிஸ்டர், பில்டிங்லாம் கட்டக்கூடாது, நம்ம கூடாரம் தான் வைக்கணும், கூடாரத்தில் தான் ஆராதிக்கணும். பெரிய பில்டிங் கையில் இருந்தால் கூட பில்டிங்கை கட்டக்கூடாது, பில்டிங் கட்டுறதுக்கான இடம் இருந்தால் கூட கட்டக்கூடாது, கூடாரம் தான் போடணும். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் தான் தேவன் பேசினார். அப்படி இன்றைக்கி நிறைய அப்படி போய் உபதேசங்கள்லாம் இருக்குது. ஆனால் தேவன் அந்த இடத்தை பார்க்கறது இல்லை.
பில்டிங்கை பார்க்கறதில்ல, அவர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதில்ல. அவர் வந்து உலாவுகிறதற்கு அந்த இடத்துல பரிசுத்தம் இருக்கிறதா அந்த பார்ப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்களுக்கு மாத்திரம்தான், மகாபிரதான ஆசிரியர்களுக்கு மாத்திரம்தான் உள்ள போய் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம், ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டது. மற்ற யாருக்கும் எதுவும் கிடையாது. சில பேர் ஜனங்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு உள்ள வர்றதுக்கே அனுமதி கிடையாது. ஆண்கள் பலி செலுத்த வந்தா கூட அவங்க வெளிப்பிரகாரத்தோடு நின்றும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மத்தியில என்றைக்கு இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினாரோ, அவரோட ரத்தம் சிந்தப்பட்ட உடனே இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே வந்துருச்சுன்னா, நிறைய இதில் நான் செய்தியில் பேசியிருக்கிறேன். முதல்ல தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் உலாவினார். பிற்பாடு சாலமோன் கட்டின தேவாலயத்தில் உலாவினார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் நீங்களே தேவனுடைய ஆலயம். நம்ம தான் தேவனுடைய ஆலயம், நம்ம தான் தேவனுடைய வீடு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் எல்லா மகிமையும் நமக்குள்ள வரணும். நமக்குள்ளே ஒரு வெளிப்பிரகாரம் இருக்கணும், உட்பிரகாரம் இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும். இதெல்லாம் நமக்குள்ள வரணும். அதுதான் என்னது? உண்மையான ஆராதனை. இதை குறித்து அடுத்த எபிசோட்ல நாம பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.